சூரியன் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருப்பதைப் போல தோன்றும். ஆனால் உண்மையில் சூரியன் ஒரு வெள்ளை நட்சத்திரம். நமது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் சூரிய ஒளியில் உள்ள நீல நிறக்கதிர்களை அதிகமாக சிதறடிக்கின்றன. இதனால் நம் கண்ணுக்கு அது மஞ்சள் நிறத்தில் தெரிகிறது. நீங்கள் விண்வெளியில் இருந்து சூரியனை பார்த்தால் அது முற்றிலும் வெண்மையாக ஜொலிக்கும். ஃபீனிக்ஸ் ஏ என்றழைக்கப்படும் ஒரு கருந்துளைதான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மற்றும் அதிக எடை கொண்ட கருந்துளை. இது சுமார் 100 பில்லியன் சூரியன்களின் எடையை கொண்டுள்ளது. சனிக்கோளின் புகழ்பெற்ற வளையங்கள் முழுக்க முழுக்க பனிக்கட்டிகளால் ஆனவை. இந்த வளையங்கள் மெதுவாக சிதைந்து வருகின்றன. ஒரு நொடிக்கு சுமார் 10,000 கிலோகிராம் பனிக்கட்டிகள் சனிக்கோளின் வளிமண்டலத்தில் மழையாக பொழிகின்றன. எனவே இந்த வளையங்கள் எதிர்காலத்தில் மறைந்துவிடக்கூடும். விண்வெளியில் உள்ள சில நட்சத்திரங்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நட்சத்திரங்களையும் கோள்களையும் விழுங்கிவிடுகின்றன. சூரியன் ஒருநாள் பூமியை விழுங்கும். ஆனால் அது இன்னும் சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கும். நம் சூரிய குடும்பத்தின் வெளிப்புற பகுதியில் பூமியை விட 5 முதல் 10 மடங்கு அதிக எடையுள்ள ஒரு பெரிய கோள் மறைந்திருக்கலாம் என்று அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள். ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிக்கும்போது அதன் மையப்பகுதி சுருங்கி ஒரு சிறிய மற்றும் மிக கனமான கோளமாக மாறும். இதுதான் நியூட்ரான் நட்சத்திரம். இதன் அடர்த்தி எவ்வளவு என்றால் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள நியூட்ரான் நட்சத்திர பொருள் சுமார் 4 பில்லியன் டன் எடை கொண்டதாக இருக்கும். 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதிக்கொள்ளும்போது அது கிலோனோவா எனப்படும் ஒரு மகத்தான வெடிப்பை உருவாக்குகிறது. இந்த வெடிப்பின் போது அதிக வெப்பமும் ஈர்ப்பு விசையும் இணைந்து தங்கம், பிளாட்டினம் மற்றும் யுரேனியம் போன்ற கனமான தனிமங்களை உருவாக்குகின்றன. இந்த விலைமதிப்பற்ற உலோகங்கள் விண்வெளியில் பரவுகின்றன. ஆம், நாம் அனைவரும் நட்சத்திர தூசி மட்டுமன்றி இந்த கிலோனோவா தூசினாலும் உருவாக்கப்பட்டவர்கள்தான். குறைந்த வெப்பநிலையில் உள்ள குட்டியான கோளான புளூட்டோவின் பனிமூடிய மேற்பரப்பின் அடியில் சுமார் 60 மைல் ஆழத்தில் திரவநீர் கடல் இருக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த மறைந்திருக்கும் கடலில் நுண்ணுயிரிகள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. பூமியின் அலைகள் நிலவை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 3.8 சென்டிமீட்டர் தொலைவில் தள்ளுகின்றன. இதனால் நிலவு பூமியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்கிறது. சுமார் 600 மில்லியன் ஆண்டுகளில் நிலவு வெகு தொலைவில் சென்று விடுவதால் முழுமையான சூரிய கிரகணங்கள் சாத்தியமில்லாமல் போய்விடும். நீங்கள் ஒரு கருந்துளையை சுற்றி மிக அருகில் செல்லும் போது அதன் தீவிர ஈர்ப்பு விசை காரணமாக உங்கள் உடலை சுற்றியுள்ள ஒளிக்கதிர்கள் முற்றிலும் வளைக்கப்படும். இதன் காரணமாக உங்கள் உடலின் பின்புறத்தில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கூட வளைந்து உங்கள் கண்களை வந்தடையும். இதனால் உங்களால் உங்கள் சொந்த தலையின் பின்புறத்தை பார்க்க முடியும். ஒரு நட்சத்திரம் 1000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்தால் நாம் இப்போது பார்க்கும் ஒளி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நட்சத்திரத்தில் இருந்து புறப்பட்டதாகும். அந்த நட்சத்திரம் இப்போது இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்காக உருவாக்கியது யஷ்வந்தன்.